ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த இடத்துல பாருங்க, பாவத்துக்கு நம்ம செத்து போயிட்டோம். அந்த எண்ணம் உங்களுக்கு எனக்கு இருக்கா? இயேசுவை என்னைக்கு உங்க சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையிலிருந்து பாவத்துக்கு செத்து போயிட்டீங்க, நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இயேசு சிலுவையில என்ன செஞ்சார்? இந்த ப்ராசஸ்க்காக தான் இயேசு சிலுவைக்கு போனார். பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தின் மித்தம் வந்த வியாதி, தரித்திரம், இது எல்லாத்தையுமே சிலுவையில அவர் ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம், சுகன், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, கப்பல்ல நிறைய இடங்கள்ல சரக்கு வந்து இறங்கும். இறங்கின உடனே பாருங்க, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அங்க கொடுத்து அனுப்புவாங்க. இந்த நாட்டுல விளையிற பொருட்களை அங்க கொடுத்து அனுப்புவாங்க. அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் இங்க கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு பரிமாற்றம் நடைபெறும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில கூட நடந்திருக்கு. இயேசு ஏதோ சிலுவைக்கு வந்தாரு, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டாரு. ஏசாயா 53 நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். அவர் தவறு செஞ்சு அவர் ஏதோ பாதிக்கப்பட்டார், பிதா ஏதோ அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு நிறைய ஜனங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த உலகத்துல நீங்களும் நானும் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சுகமா வாழ்றோம், சுதந்திரமா வாழ்றோம்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில வாங்கி கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் வாழ வச்சிருக்கு. அப்போ குணமாக்கிட்டீங்க, அதாவது நீங்க ஏற்கனவே குணமாக்கப்பட்டுட்டீங்க. ஏசாயா 53 குணமாகுறோம் என்று வருகிறது. ஆனா இங்கு 1 பேதுரு 2:24 நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல குணமானீர்கள். அப்ப குணமாயிட்டோம். இன்னைக்கு நம்ம வியாதியை குறிச்சு பாருங்க, ரொம்ப பெருசா பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய வீட்டுங்கள்ல பாருங்க, எதை பெருமையா பேசுறாங்க அப்படின்னா, சுகர் லெவல் எனக்கு 400 இருக்கு, 300 இருக்கு, பிபி எனக்கு 200 இருக்கு. இதெல்லாம் பெருமையா பேசுன்னு சொல்லி வேதத்துல நமக்கு சொல்லி கொடுக்கல. பெருமையாய் பேச வேண்டிய ஒரே காரியம் சிலுவையை மட்டுமே மேன்மைப்படுத்தணும். இந்த வேதத்தை முழுவதுமா நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். சிலுவையை மேன்மைப்படுத்துறது தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது, நம்மளுடைய லட்சியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக என்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டோமோ அன்னையிலிருந்து பாவ வாழ்க்கையில நம்ம செத்து போயிட்டோம், நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். இந்த ப்ராசஸ் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கும் நம்ம பழைய மனுஷனை போல பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, இன்னைக்கு எதெல்லாம் அதிகமா நம்ம பிரஸ்தாபப்படுத்தக்கூடாதோ அது எல்லாம் பெருசா பேசிட்டு இருக்கோம். எதை பத்தி பேசுறோம்? இன்னைக்கு என் குடும்பம் நாசமா போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் மருமக தான் காரணம். இன்னைக்கு என் சொந்தக்காரங்க எனக்கு சொத்து கொடுத்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த சொத்தை நம்ம எப்படி எடுக்கணும்னா, வாயில நம்ம அறிக்கை பண்ணணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் அவர் நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய குறைவுகள் தேவன் நிறைவாக்குவார். கானா ஒரு கல்யாணத்துல அதுதானே நடந்தது. குறைவை பேசாமல் இயேசு சொல்றார், வேலைக்கார இடத்துல நிரப்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. கற்ஜாடி 6 கற்ஜாடியை பாருங்க. ஐயோ காலி ஆயிடுச்சா, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் எப்படி போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இயேசு பாருங்க அங்க புலம்பல. மரியாள் சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றார் பாருங்க, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணு இல்ல, என் பிதாவினுடைய நேரத்துல கண்டிப்பா அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒண்ணுமே சொல்லல. இதெல்லாம் காலி ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு, எப்படி இந்த ஜாடியெல்லாம் நிரப்பி எப்போ ஒரு திராட்சை ரசமா மாறுறது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இயேசு அங்க புலம்பல. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நிரப்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கும் பொழுது நீங்கள் நிரப்புற வார்த்தையை நீங்கள் பேசினால், அதாவது நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவ், குறைவுகளை எடுத்துட்டு நீங்க பாசிட்டிவா பேசும் பொழுது, அந்த நிரப்புகிற வார்த்தை பேசும் பொழுது அங்கு உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படும்? உதாரணமாக பிலிப்பியர் அதிகாரத்துல நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், தேவன் குறைகளை நிறைவாக்குவார். அப்போ என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ நாம் இந்த வார்த்தை ஒரு நாளில் ஒரு முறை அல்ல 100 முறை ஆனாலும் நம்ம இருதயத்துல பதியும்படியாக நம்ம அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே அது ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அதற்காக தான் இயேசு பாருங்க நிறைய இடங்கள்ல குறைவை பேச மாட்டார்,
நிறைய இடம் இல்ல. ஒரு இடத்துல கூட அவர் குறைவை பேசினத நான் பார்க்கல. அவர் பேசின அத்தனை வார்த்தையுமே பாருங்க, எல்லா ஜனங்களும் அவரிடத்துல வந்து பிரச்சனைய பேசுறாங்க. மணிக்கணக்குல பேசியிருக்கலாம். இல்ல வாரந்தோறும் பேசினாங்களான்னு தெரியல. இல்ல 3 நாள் மீட்டிங்ல அவர் வந்து எத்தன பேர சந்திச்சிருப்பாரு, எவ்வளோ நேரம் டைம் கொடுத்து விசுவாசிங்க கிட்ட பேசியிருப்பாருன்னு தெரியல. ஆனா இயேசு சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, "நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்." அதேதாங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக நிரப்புற வார்த்தையை பேசுங்க. இந்த நாளில கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் அண்டையில் வருகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய தழும்புகளால் நாங்க எப்பவோ குணமாயிட்டோம். ஆனா இன்னும் குணமாகல. இன்னும் எங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஊறுபட்ட வியாதி இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்னு பேசாத வண்ணமாக ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஆண்டவரே விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை என் தேவன் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் போதிக்கும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. நீங்க போதிச்சு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பேசுங்க. ஆவியானவரே, நீங்க அவர்களுக்கு சுட்டி காட்டுங்க. நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கன்னு சொல்லி என் தேவன் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அவர்களை திடப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. உற்சாகத்தின் ஆவியானவரே அவர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நெகட்டிவான தாட்டு எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பாசிட்டிவ் எனர்ஜிகளை கொண்டு வரும்படியாக ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.